இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தொக்கு மாதிரி தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அது மாதிரி தொக்கு மாதிரி வரணும். இது பாருங்கள் எப்படி இருக்குது தொக்கு மாதிரி நான் நல்லா கலரி விட்டுக்கிட்டேன். அதை கிரேவி மாதிரி இருக்குது நல்லா. இது பாருங்கள் இது கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை மூடி வச்சிட்டோம். நாங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் இருக்குது, தம் போட்டு மூடி வச்சது ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. பார்த்தீங்களா? வா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது பிரியாணி. இங்கே பாருங்கள் சிக்கன் பீஸ்லாம் இருக்குது. கொடாரம் மூடி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அரிசி வெந்துட்டுருக்கு, அரிசி போட்டுட்ருக்கோம். சாப்பாடுக்கு அரிசி போட்டுருக்கோம். இந்த பக்கம் பிரியாணி ரெடி. இப்போ கபாப் இருக்க போகிறோம். கடாயில் கபாப் வெந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஃபோர் ஃப்ரை நல்லா டேஸ்டியான கபாப் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம சாப்பாடு ரெடியாக போகுது. இப்போ நம்ம போட்டு சாப்பிட போகிறோம். கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் தட்டில். சிக்கன் பீஸ்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், வெந்திருக்கு நல்லாவே சூப்பராக. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இந்தாங்க நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. நான் மதியம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது.